आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. சீதே, இதோ குகன் நம்ம இடத்துல சரணம்னு வந்திருக்கார். எல்லாம் உன்னுடைய கண்களால குளிர முதல்ல அவரை நல்லா பாரு என்ன சீதை இடத்துல சொல்றார். சீதை ராமன் இடத்துல கேட்கிறா, நீரே இருக்கிறச்சே நீர் கட்டாட்சிக்க கூடாதோ? இதுக்கு என்ன நான் குறுக்க ஒண்ணும்? ஓ தேவரீர் புருஷகாரம் பண்ணலைன்னா நான் யாரையுமே அனுகிரகித்ததில்லை. முதல்ல கோலு போறச்சே பிராட்டி திருவடியை பற்றி அவள் புருஷகாரத்தோட தானே பகவான் இடத்துல போகணும். அதனால நீர் கட்டாட்சிக்கணும். சீதை சரின்னு குளிர அந்த குகனை கட்டாட்சித்தாள். மாழமான் மடநோக்கி மாழைமான் மடநோக்கி மான் போன்ற விழிபடைத்த சீதை தன் அழகான விழிகளால் வெட்கத்தோட குகனை கட்டாட்சித்தாள். ஏத்தாச்சு. இப்ப சீதையினுடைய அங்கீகாரம் கிடைச்சாச்சு. முதல்ல இவன் ஒண்ணுமே சொல்லலே, ஆனா ராமன் இரக்கத்தை சுரந்தார், சீதைய வேண்டினார், சீத்தை கட்டாட்சிச்சுட்டா. இன்னொன்னு பாக்கி பக்கத்துல லக்ஷ்மணன் இருக்காரோ இல்லையோ, அப்ப சொல்றார், உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை. உம்பி எம்பி குக, உன் தம்பியான லக்ஷ்மணன் என் தம்பிங்கிறார். இப்படின்னா இப்ப குகனை எங்க சேர்த்திருக்காருன்னு நீங்க பார்க்கணும். என்ன சொல்லிருக்கலாம்? லக்ஷ்மணனுக்கு தம்பி நீ, எனக்கு தம்பி நீ, ஏதானு சொல்லிருக்கலாம் இல்லையோ. இப்ப எனக்கு தம்பின்னு சொல்லிட்டு ஒருவேளை லக்ஷ்மணன் அதை ஏத்துக்காத போலாம். லக்ஷ்மணனுக்கு தம்பின்னு சொன்னா ஓ தங்கிட்டேந்து பிரிக்கிறார் போல்றது அப்படின்னு குகனுக்கு சொல்லலாம். வேணும்னு என்ன பண்றா, உம்பி எம்பி என்று ஒழிந்திலை. உம்பி உன் தம்பியான லக்ஷ்மணன் எனக்கும் தம்பி. சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்கணும்? என் தம்பிக்கு நீ இனிமேல் அண்ணன் என்று கூட சொல்லியிருக்கலாம். எனக்கு நீ இனிமேல் தம்பி என்று சொல்லியிருக்கலாம். ஆனா உம்பி எம்பி என்று ஒழிந்திலை. உம்பி உன் தம்பியான லக்ஷ்மணன் எனக்கு தம்பி. உண்மை என்ன? எனக்கு ஏற்கனவே இயற்கையில உடன் பிறந்த தம்பி லக்ஷ்மணன். அவனை நீ இப்ப தம்பி நான் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறதுனாலே உனக்கும் தம்பின்னு சொல்றேன்னு தானே சொல்லியிருக்கேன். தானே உண்மை. ஆனா அப்ப ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது நாளேன்னு சொல்லி விலக்கி வச்சதாயிடும் இல்லையோ. அதனால வேணும்னு என்ன பண்றார், யார் தெரியுமோ இந்த லக்ஷ்மணன் உனக்கு தம்பி, உனக்கு தம்பியான லக்ஷ்மணன் எனக்கு இனிமே தம்பி. அப்படின்னா முதல்ல லக்ஷ்மணனுக்கு அவனுக்கு நெருங்கின தொடர்பு ஏற்படுத்தி எடுத்து லக்ஷ்மணனை நான் ஏத்துக்கிறதே ஒன்னாலேன்னு சொல்லிட்டா இருக்கும். எனக்கு இனிமே லக்ஷ்மணன் தம்பி, நான் உம்பி எம்பி என் ஒழிந்திலை. ஒண்ணுமே புரியல குகனுக்கு. யார் ராமன் என்ன நினைச்சிருந்தோம், நாம யாரு, ஒண்ணுமே இல்லாதவர். இவர் என்னமோ எனக்கு ராமனுக்கு தம்பி குகனா, குகனுக்கு தம்பி லக்ஷ்மணனா, லக்ஷ்மணனுக்கு மூத்தண்ணனா ஏத்துனுட்டார். உம்பி எம்பி என் ஒழிந்திலை. இதுல இன்னொரு ஆழமான கருத்து என்ன தெரியுமோ? ஒருத்தனை பெருமாள் அங்கீகாரமான ஏத்துக்கணும்னால் ஒரு பரம பாகவதன் ஸ்ரீவைஷ்ணவனுடைய தொடர்பு இருந்தா தான் ஏத்துப்போம். அது இப்ப லக்ஷ்மணன் தொடர்பு வருது இல்லையோ. ஏன்னா இத்தனை நாள் ராமனுக்கே நேர தம்பின்னு சொல்லிட்டா நேர பகவான்கிட்ட போகணும்னு ஆகும். அது பலிக்கவே பலிக்காது. ஒரு பக்தன் மூலமா போனாதான் பலிக்கும். அதற்காகத்தான் லக்ஷ்மணனை சொல்லி இனிமே நீ லக்ஷ்மணனுக்கு தம்பினா லக்ஷ்மணன் அங்கீகரிச்சுட்டார்னு அர்த்தம். அதை வச்சுட்டு தான் நாமும் அங்கீகரிக்கணும்னு பகவான் நினைத்துக் கொள்ளுகிறார். இதே போல நடந்ததுதான் சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் சண்டை. ரெண்டு பேருக்கும் சிந்தாமணிங்கிற அந்த தொலை தூரத்து இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு. இங்க நின்றுட்டு இருக்கார் ராமன். அம்ப விடணும்னா யாருன்னு அவருக்கு அடையாளம் தெரியல. இவர் தான் சண்டையை போட சொன்னார். ஒரே மாதிரி ஒத்த முகமா இருக்கு ரெண்டு பேருக்கும். விடவே லம்ப நிறுத்தினுட்டார். நைய புடைச்சான் வாலி. நன்னா சுக்ரீவன் அடிபட்டுனான். ஓடி திரும்பி வந்து ராமனிடத்துல சொல்றான், நான் மாட்டுக்கு ஒளிஞ்சிருந்தேன், அதை விட்டுட்டு என்ன கிளப்பி விட்டு போய் அவனோட சண்டை வேற போடுன்னு சொல்லிட்டு இப்ப போட்டு அடிபட்ட திருப்தியா ராமா, உனக்கு நண்பன்னு சொல்லிட்டு இதான் எனக்கு கிடைத்த பேரனா. ஓ சுக்ரீவா தப்பா நினைச்சுக்காதே, உங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியல, என் அம்பு விட்டா அமோகமானோ உடனே அழிச்சிடும், தப்பா விட்டுட போறேனேங்கிறதுக்காக பண்ணலன்னா லக்ஷ்மணனுக்கு அப்பவே சந்தேகம். நம்ம அண்ணாவுக்கு அடையாளம் தெரியாது, மேலும் அது இன்னார் அழிக்கணும்னு அம்பு கிட்ட சொன்னா அதுவே அழிக்க தெரியுமே அப்படின்னா ராமன் அம்பு வச்சிருக்கார். அப்படி எதிர்த்து இவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு லக்ஷ்மணனுக்கு புரியல. பக்கத்துல கஜ புஷ்பிகான்னு ஒரு பூ வகை, அது நிறைய மலர்ந்திருந்தது.
சட்டுன்னு ராமன் அதை வாங்கி லக்ஷ்மணன்ட்ட கொடுத்து இதை முதல்ல தொடுத்தார். நீ அதை சுக்ரீவன் கழுத்துல போடுங்கிறார். லக்ஷ்மணன் சுக்ரீவன் கழுத்துல அந்த மாலையை போட்டான். இப்ப சுக்ரீவா அவனுக்கு அடையாளம் இருக்கு, நீ போய் சண்டை போட்டுனார். போனா ஜெயிச்சுட்டு வந்தான். இது எழுதுற பெரியவாச்சன் எதிர்மோசாய்த்தார். இது வரைக்கும் ஒரு பாகவத அங்கீகாரம் இல்லை, இப்ப கிடைச்சுடுத்துனார். ஏன்னா ஒரு லக்ஷ்மண அங்கீகாரம் அவனுக்கு வேணும் இல்லையோ. ராமன் நேர யாரையும் பற்ற மாட்டார், நடுவுல ஒரு பக்தனை பிடித்தா தான் ஒத்துப்பார். எதுக்கு அந்த மாதிரி திட்டம் பண்ணியிருக்காருனால், நேர பகவான் இடத்துல போன்னு சொன்னா யாருமே போயிடுவா, நமக்கு அதுல கட்டம் இருக்காது. எனக்கு ஆணவம், அவரோ உலகத்துக்கே தலைவர், எனக்கு ஒன்னும் செருக்கு அழிய வேண்டாமே பகவானு கைகிரம் பண்ண. இதே ஒரு பக்தனிடத்துல நான் பணியணும்னா என் செருக்கு தொலையணுமே. பகவான் இடத்துல பணியறதுக்கு ஏன் செருக்கு தொலை? அவர்தான் எல்லாத்த விட பெரியவரா இருக்கார். பெரிய முதலாளிகிட்ட வேலை பார்க்கறதுக்கு எனக்கு கசக்கிறதா? என்னை விட குறைச்சலா படிச்சவர்கிட்ட வேலை பார்த்தான்னு ஆபத்து தெரியும், பெரியவர்கிட்ட பார்த்தா கட்டம் இல்லை. இப்ப பகவானுக்கு கைங்கிறன்னு யாருமே வருவா, ஏன்னா ஒரு முழுமுதற் கடவுள். நான் போய் நிற்பேன். பக்தனுக்குன்னு சொன்னா வருவாளா? அதனாலதான் எப்பவுமே பக்த அங்கீகாரம் இருந்தா தான் பெருமான் ஏற்றே கொள்ளுகிறார். இன்னொன்னு பாருங்க, கோ பூஜை பண்ணு, கோரக்ஷணம் பண்ணு, பசுமாட்டுக்கு சாணி எல்லாம் முகம் சுடிக்காத அள்ளுவியா, நன்னா அதுக்கு குளிப்பாட்டி விடுவியா, வரட்டி தட்டுவியா, இதெல்லாம் அந்த நாள்ல இருந்து கேட்டுட்டு இருக்கா. எதுக்குன்னால் மனிதனுக்கு கைங்கரம் பண்றச்சே கூட கொஞ்சம் செருக்கு இருக்கலாம். ஆனா மிருகத்துக்கே கைங்கரம் பண்ணணும், சாணிக்கு முகம் சுடிக்க கூடாதுன்னா எவ்வளவு தூரம் ஆணவம் அடங்கணும். அந்த அடங்கினா தான் பகவானுக்கு பிடிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப நேரம் அவர்கிட்ட போய் நிற்கிறது எல்லாருக்கும் சுலபம், நன்னாவே பண்ணிவிடலாம். ஏன்னா நான் இப்போ இன்னொன்னு பாருங்க, பாகவத நடத்தல அபச்சாரப்படுறேன், படக்கூடாதுன்னு பார்த்துருந்த மொழி பட்டுட்டு நேரம் இங்க பெருமாள் முன்னாடி வந்து நின்று அந்த பாகவத நடத்துல அபச்சாரப்பட்டுவிட்டேன், நீ மன்னிச்சிரு என்றால் மன்னிக்கவே மாட்டார். தங்கிட்ட அபச்சாரப்பட்ட அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். ஆனா ஒரு பக்த நடத்துல அபச்சாரப்பட்டா அவங்கிட்ட தான் போய் கேட்கணுங்கிறாரு. அதை எங்கிட்ட வந்து நீ மாத்துடாதேப்போ. ஏனெனில் பெருமானிடத்தில் அபச்சாரம் மன்னிச்சுடுங்கிறத அடுத்த பேருக்கு தெரியாம கேட்டுடலாம் இல்லையோ. இன்னொருத்தருக்கு தெரியவே வராதே. இப்ப நீங்க வந்து நின்றுருக்கு, யாரோ ஒருத்தர் ஒன்னும் பிரார்த்தனை வச்சுட்டே இருக்கா, அவர் என்ன கேட்கிறாருன்னு எனக்கு தெரியும். இப்போ அப்பன்னா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறதே தெரிய வராமலே கேட்டுடலாம் இல்லையோ. இதே ஒரு பாகவத இடத்துல மன்னிப்பு கேட்கணும்னா வாயை திறக்கணுமே. வாயை திறக்கிறச்சே கூட 4 பேர் இருப்பாளே, அப்ப இவர் தப்பு பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரிய வருமே. அந்த ஆணவம் அடங்கறதான் தான் பாக்குறார். நீ பண்ற தப்ப பண்ணிட்டு அப்ப அந்த ஆணவத்தை விட்டு கொடுக்காத மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சா அது அவருக்கு ஏற்புடையது அல்ல. பண்ணிட்டியோ இல்லையோ, அப்ப ஒத்துக்கோன்னு சொன்னா அவர் ஒன்னும் ஒத்துன்றதுக்காக தண்டனை கொடுத்துட போறது இல்லையே. உன்னை தண்டனையிலேருந்து விடுதலை கொடுக்கத்தானே ஒத்துக்கோன்னு சொல்ல வர்றார். உலகத்துல வழக்கம் என்ன, ஒத்துண்டா தண்டனை, ஆனா பகவானிடத்தில் ஒத்துண்டா விடுதலை. ரெண்டுல எது ஒண்ணு. இப்போ வாதமாமகன் மர்க்கடம் விலங்கு மற்றொரு சாதி என்று ஒழிந்திலை, பக்கத்துல ஹனுமான், இது முடிஞ்சு போச்சு. இது குஹசக்கியம் ஆச்சு. இப்போ அதைத்தான் உகந்து தோழன் நீ சந்தோஷித்து சிரிச்சுண்டே, நீ எனக்கு தோழன், நின்னொடும் ஐவரானோம், பின் குன்னு சூழ்வான் மகனோடும் அறுவரானோம், அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம். ஒரு பாட்டுல 3 இடத்தையும் சேர்த்து சொல்றாரு. இப்போ உன்னோட நாங்க இனிமே 5 பேர் அண்ணன் தம்பி ஆயிட்டோம், சுக்ரீவா உன்னோட சேர்த்து 6 பேர் ஆயிட்டோம், விபீஷணா உன்னோட சேர்த்து 7 பேர் ஆயிட்டோம், நின்னொடும் ஐவரானோம், குன்று சூழ்வான் மகன், அதான் சுக்ரீவன், குன்று சூழ்வான் மகன் குரங்கு, உன்னின் அறுவரானோம், பெண் அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம். விபீஷணனை பார்த்து சொல்றார், எங்கிட்ட ரொம்ப அன்பு மிகுந்திருக்கிற விபீஷணா உன்னோட சேர்த்து நாங்க இப்ப 7 பேர் ஆயிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் தம்பிங்கிறார். ஏதோ வேண்டியவன் தொண்டன் நண்பன் சொல்லிட்டு போக கூடாதா, உறவுன்னு ஒத்துக்கிறார். உறவுன்னு நிறுத்தக்கூடாதா, நண்பன் ஒத்துக்கிறார். அப்ப சமமான சகா, ஆத்ம சம சகாங்கிற அளவுக்கு ஏத்துட்டு இருக்காரு. என்னால் இதனாலெல்லாம் ராமன் நமக்கு நிரூபிக்கிறது என்ன, பாகவதனுடைய சாதி வித்தியாசம் பாராதே, அவனுடைய ஆச்சாரம் ஞானம் குலம் இவற்றை பாராதே. இதத்தான் வராக பெருமான் ஒரு மாதிரி சொன்னார், பாராதே நான் மன்னிக்க மாட்டேன் மோட்சம் போக மாட்டேன்னுட்டு ராமானுஜர் எழுதி வச்சுட்டார். அதே போல இப்ப ராமன் நடத்தி காட்டுறார். இதை பார்த்து ராமானுஜர் எப்படி நடக்க போகிறார். அடுத்தது கீழ்மகன் தலைமகனுக்கு சமசகாவாய். கீழ்மகன் சொன்னது ஏழை ஏதலன் கீழ்மகன்கிற குஹன். தலைமகன் சொன்னது க்ஷத்ரிய குலத்துக்கே மூத்த ராமன், அவர் தானே தலைமகன். அப்ப கீழ்மகன் தலைமகனுக்கு சமசகாவாய், ராமனுக்கு சரி நிகர் சமானமான நண்பன் சொல்லிக்கிறாரே சமசகாவாய். தம்பிக்கு முன்பிறந்து, தம்பி லக்ஷ்மணன் முன்பிறந்து, தம்பியான லக்ஷ்மணனுக்கு முன்னே பிறந்து, வேலும் வில்லும் கொண்டு வாழையும் வில்லையும் கையில பிடிச்சுன்னு லக்ஷ்மணன் கால் வச்ச இடத்துலலாம் சுத்தி வந்தாரும் இல்லையோ. பின்பிறந்தாரை சோதித்து லக்ஷ்மணன் உண்மையானவனான்னு இவர் பரீட்சை பண்றார். சுவாமி என்ன நாள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. குஹன் லக்ஷ்மணனை இவன் உண்மையானவனா இருக்கணும் அப்படின்னு நேத்து வந்தவன் இவன் பரீட்சை பண்ணிட்டு பின்பிறந்தாரை சோதித்து தமையனுக்கு இளையோன் சத்பாவம் சொல்லி. இதான் இன்னும் ஆச்சரியம். ராமன் தாண்டி போயிட்டார், அவர் சித்திரக்கூடத்துக்கு போயிட்டார்.
இதுக்கப்புறம் தான் பரதன் மாமா வீட்டுல இருந்து திரும்பி வந்துட்டு கைகேயை பார்த்துட்டு ஓ பெரிய அனர்த்தம்லாம் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் வசிஷ்டரை கூட்டிண்டு தங்கள் சைன்யத்தெல்லாம் கூட்டிண்டு 3 தாயாரை ஏத்திண்டு இதே குகனை பார்க்கறதுக்காக வருகிறான். அந்த பக்கத்துல பரதன் வரான், நடுவுல கங்கை ஓடுறது, இந்த பக்கத்துல குகன் அதை பார்த்துட்டு எதுக்கு இவன் சேனையை திரட்டின்னு வரான்? ஓஹோ, நம்ம லக்ஷ்மணனை தப்புன்னு நினைச்சிருந்தோம், அவரை தப்பிக்க விட்டுட்டோம் போயிட்டோம். போ பரதன் நிஜமாவே உயிரை குடிக்கிறதுக்கு தான் வரான் போல் இருக்குன்னு நினைச்சுட்டான். இது பெரிய சந்தேகம். உடனே சுத்துமுத்து இருக்கிற அத்தனை வேடர்களையும் கூப்பிட்டான். எத்தனை படகுகள் உண்டோ குழந்தைய நிறுத்திட்டான். இழுத்து கட்டின்டான். ஏற்கனவே கச்சை இழுத்து கட்டின்னு இருக்கான். மாந்தோல் மரபுரி இன்னும் இழுத்து கட்டின்டானா. வெட்டிய மொழியினன், குறிக்கும் கொம்பினன், கட்டிய துடியினன். இழுத்து கட்டினா வெட்டு 1 துண்டு 2 பேச தெரியும். வழவழா குழப்படான்னு அவனுக்கு பேசவே தெரியாது. குறிக்கும் கொம்பினன், அப்படி வளவா ஒரு வாத்தியம் இருக்கும் போது ஏதாவது கொம்புன்னு பேர், அதை எடுத்து பூம்னு ஊதிட்டான். ஊதினாலே யுத்தம் தயார், எல்லாரும் வரணும்னு அர்த்தம். மொத்த பேரையும் கொண்டு இந்த பக்கம் நிறுத்திட்டான். இது ஒண்ணுமே பரதனுக்கு அந்த பக்கம் தெரியாது. அவன் குனிஞ்ச தலை நிமிரலே ராமன் 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 நினைச்சிட்டு அழுதுண்டே அவன் வந்துட்டு இருக்கான். சுமந்திரன் பாக்குறார், அங்க என்னமோ யுத்தத்துக்கு சத்தம் எல்லாம் கேட்கறது. இவனா நான் குனிஞ்ச தலை நிமிர மாட்டேங்கிறான், எப்படி 2 பேரையும் சந்திக்க வைக்க போறோமோ? ஏன்னா 2 பேரையும் தெரிஞ்ச ஒரே அதிகாரி சுமந்திரன் தான். வர்றச்சே தேரோட கொண்டு ராமனை விடச்சே குகனை சந்திச்சுட்டு போயிருக்காரு இல்ல சுமந்திரன். அதனால குகன் எப்படி இவர் தான் ஓடத்துல கூட்டின்னு போயிருக்காரு எல்லாம் தெரியும் சுமந்திரனுக்கு. அவர் தான் இப்ப பரதனை கூட்டின்னு வர்றார். அப்ப 2 பேருக்கு நட்பே இவர் தான் ஏற்படுத்தி வச்சாகணும். நட்புன்னு பேசறதுக்குள்ள சண்டைக்குன்னா ஊதின்னு இருக்கா 2 பேரும். என்ன பண்றது தெரியலையே. வந்தார், ஆழத்தை தாண்டியாச்சுப்போ. அப்ப இந்த பக்கத்திலே இந்த குகன் ஓங்கி ஒரு சத்தம் வைக்கிறான். ஆழ நெடுந்திரை 6 கடந்திவர் போவாரோ, வேட நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ, தோழமை கொண்டவர் சொல்லிய சொல்லொரு சொன்னோ, ஏழமை வேடன் இறந்தில நின்றன ஏசாரோ. கம்ப ரொம்ப அழகா பாடுறார். ராமன் என் தோல்ல கைய போட்டு உகந்து தோழன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இதுக்காக நான் 7 பிறவி எடுத்து திரும்ப திரும்ப உயிரை கொடுத்தாலும் விடுவேன். அந்த ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்காரோ இல்லையோ, ஆனா என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பரதனை ராமனை கொல்லட்டும்னு மட்டும் நான் மேல போக விட்டுட்டேன். அப்ப என் கூட இருக்கிற மக்களே என்ன தெரியுமா சொல்லுவா? நாய்க்குகன் வேடன் இறந்திலன் என்றன ஏசாரோ. இந்த நாய் போன்ற ஒரு துளி நன்றி இல்லையே இந்த வேடனுக்கு. ராமன் தோல்ல கை போட்டுட்டு நண்பன்னு சொல்லியிருக்கார், அதுக்கு 7 தடவை உயிரை கொடுத்துருக்கணும். ஆனா இவன் போய் பரதனை மேல போக விட்டுட்டானேன்னு எனக்கு ஏச்சு பேச்சு வரும். மாட்டேன். ஆட நடந்தரை 6 கடந்திவர் போவாளோ, என்ன இந்த கங்கையை தாண்டிட முடியும் நினைக்கிறேன்னா? எலியலாமி படை, இந்த மொத்த படையும் எனக்கு எலி போலே, நான் சர்ப்பன் நாகப்பாம்பு போலே மொத்த பேரை அழிச்சுடுறேன்பா. அவன் தோல் கொட்டின்னு இருக்கிறான். இதெல்லாம் அந்த பக்கம் ஒண்ணுமே பரதனுக்கு தெரியாது. கிட்டக்க வராரு. இப்போ அவன் நிமிந்தே பார்க்கல. குகனுக்கான ஒரே கோபம். சுமந்திரன் மெதுவா கூட்டின்னு வந்து குகனை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். நன்னா கேட்டுது. அறிமுகப்படுத்தி சொல், கங்கை இருகரை உடையான். கங்கையினுடைய 2 கரைக்கு இந்த குகன் தான் சொந்தக்காரன். அவன் ஒன்றும் சலனமே இல்லை. கங்கை 2 கரைன்னா எங்களுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா நாடுமே எங்களுது, அது தெரியாதான்னு பரதனை விட்டார். கணக்கிறந்த நாவாயன், எத்தனை படகு சொந்தக்காரன் தெரியுமோ? நாங்கள் கப்பலே வச்சிருக்கோம், படகா எங்களுக்கு ஒரு சமாச்சாரப்போ, நாடே எங்களுக்கு திரும்பி பார்க்கல. அதுக்கப்புறம் 3வது தான் பார்த்து புரிஞ்சு விட்டான். நம்ம ஏதோ பத்திகாதனமா பேசிட்டு போகும்போது இருக்கு, இவனுக்கு தேவையில்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ உங்கள் குலத்தனி நாதற்கு உயிர் துணைவன், உங்களுடைய குலத்தனி நாதன் ராமன் இருக்காரு, அவன் இவரை பார்த்து தான் என் உயிருக்கு சமமான தோழன்னு சொன்னான். அது யாருன்னு அப்பதான் நிமிந்து பார்த்தா பரதன். ராமன் அருள்லையோ உடனே நிமிந்தான். அந்த முகத்தை குகன் பார்த்துட்டு உடனே இதை நினைச்சா தப்பானவன் நான் நினைச்சுட்டேன், நான் தான் தப்புதான். ஏதோ ஏழை ஏதலன் நான் குகன் இங்கேயே இருந்திருக்கணும். அவன் தம்பிய போய் நான் அபச்சாரப்பட்டு தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கேனே. இவனை பார்த்தாலே தெரியறது, முகம் முழுக்க சிரிப்பே இல்லை, தலையில கிரீட்டம் இல்லை, நல்ல பளிச்சுன்னு ஒரு ஆடை இல்லை, அணிகலன் இல்லை, என்னத்தையும் விட்டுட்டான் போல் இருக்கேன். தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்தி சிந்தன முகத்தில் தேக்கி போயனை என்ன பொழுது ஓர் 1000 ராமர் நின்கேள் அவரோ தெரியனம்மா. கம்ப ரொம்ப ஆச்சரியமா பாடுறார். அம்மா ஏற்கனவே வரங்க விட்டுட்டா, அதுக்காக தசரதன் வேற வழியில நாட்டை கொடுத்துட்டார். அப்ப நாடு அவருக்கு. தாய் உரை கொண்டு தான் தாதை உதவிய தரணி தன்னை, இல்லை இது நம்ம நாடு இல்லை, சொத்து இல்லை, இது பாபம் அப்படின்னு நினைச்சுன்னு விட்டியே பரதா. தாய் உரை கொண்டு தாதை உறவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து, இதை நமக்கு பாபம், இதை நம்ம தொடக்கூடாது. சிந்தனை முகத்தில் தேக்கி முகம் முழுக்க கவலை கோடு. ராமன் வருவரா மாட்டாரா தெரியலையே, எனக்கு எங்கேயான தப்பு பாபம் வந்து தலையில மூழ்டுமோ, என்ன நடக்கமோ, தசரதன் என்ன தப்பா நினைச்சுக்கிறோ, ஏற்கனவே கௌசல்ய பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாளே என்றெல்லாம் தீவிர மயக்கில் தேக்கி போயினேன். நீ ராமனை தேடிண்டு போய் ராஜ்யத்தை சமர்ப்பிச்சியாமே பரதா. குகனை சொல்றான், ஓர் 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியனம்மா. ஒரு தராசை எடுத்து 1000 ராமர்களை ஒரு தட்டுல வச்சு, பரதா உன்னை இன்னொரு தட்டுல வச்சா நீ தான் உயர்ந்தவன் நான் புரிஞ்சுட்டேன்.
என்று குகன் அவருக்கு பட்டம் கொடுக்குறாரு. இப்போ ஒரு 1000 ராமர் நின்கேடாவரோ தெரியலம்மா என்று குகன் சொல்ல பரதன் எண்ஷான் உடம்பு ஒரு ஷானா குறுகி போயிட்டான். இப்படி எல்லாம் குகனோட பேசிட்டு இருந்தார். கையில பிடிச்சிட்டு இருந்த வில்லு தானே குகனுக்கு நழுவி விழுந்து விட்டான். பார்த்தவன் சொல்றான், நம்பியும் நாயகனை ஒக்குன்னான், அயல் நின்னான் தம்பியும் ஒக்குன்னான். இப்பதான் பரதனை கிட்டக்க பாக்குறான் குகன். பார்த்துட்டு நம்ம ராமனை உரிச்சு வச்சிருக்கானே, அவனை பார்த்தா இவனை பார்க்க வேண்டாம், இவனை பார்த்தா அவனை பார்க்க வேண்டாம் போட்டுருக்கே. பக்கத்துல சத்ருகனன் வந்தானோ இல்லையோ, அயல் நின்னான் தம்பியும் ஒக்குன்னான், இவனை பார்த்தா லக்ஷ்மணனை பார்க்க வேண்டாம் போட்டுருக்கேன். அந்த தம்பியை பார்த்தா இந்த தம்பி ஆட்டா இருக்கா, அந்த அண்ணனை பார்த்தா இவன் ஆட்டா இருக்கா. அப்புறம் இவனுக்கு ஞாபகம் வருது, இந்த 4 பேருக்குள்ளதான் என்னையும் ராமன் சேர்த்துட்டா இல்லையா, அதை தெரியாம போய் நான் அப்படி தப்பு பண்ணிட்டேனே. இப்போ நம்பியும் நாயகனை ஒக்குன்னான், அயல் நின்னான் தம்பியை ஒக்குன்னான், தவ வேடம் தலை கொண்டான். வேணுமோ கிரீடத்தோட வரப்போறான்னு பார்த்தா சடமுடியோட தான் வந்திருக்கான். இப்படிதான் இந்த பரதன். நாம தான் தப்பா நினைச்சுட்டோம். ராமனுடைய பின் பிறந்தவர்களில் ஒருத்தன் ராமனுக்கு தீங்கு நினைப்பான் நினைத்தது என் குற்றம். ஏனால் நான் வந்த தம்பி தானே, பிறந்த தம்பி இல்லையோ இல்லையோ, அவனே தன் தலையில குட்டிக்கிறான். என்ன ராமன் தம்பின்னு ஏத்துட்டார், அதுக்கு உண்மையா கூட நான் நடக்கல போல் இருக்கு. இப்போ பிறந்த தம்பியா இருந்தா தப்பு பண்ணுவேனா, நான் வந்து சேர்ந்த தம்பி தானே இப்போ என்ன தன்னை நினைச்சுட்டான். அன்னைக்கு ராத்திரி பரதன் அவன் வீட்டுல தங்குறான். தங்கரச்சே ராத்திரி முழுக்க மெதுவா பேசணும் இல்லையோ, யார் இடத்துல யார் பேசுறா பாரு. லக்ஷ்மணன் எப்படி ராமனுக்கு கைங்கரியம் பண்ணினான்னுட்டு அவன் எப்படி நன்னா இருக்கான்னு பரதன் இடத்துல குஹன் கதை சொல்றான். அவன் தம்பி லக்ஷ்மணனை பத்தி நேத்திக்கு வந்து சேர்ந்த தம்பி குஹன் அண்ணனிடத்துல பரதனிடத்துல சொல்றான். ஆச்சச்சக்ஷேத சத்பாவம் பரதாய மகாத்மனா பரதாய ஆச்சச்சக்ஷேத சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனா பரதாய அப்பிரமேயாய குஹோ ககனகோச்சர. காட்டிலே சுத்தி திரியும் குஹன், அவன் தம்பி இல்லே, காட்டுல சுத்திட்டு இருந்தவன். அவன் பேசறதுக்கே முடியாததான லக்ஷ்மண பிரபாவத்தை நினைக்க அறியதாக இருக்கும் பரதனிடத்தில் எடுத்து கூறினான். லக்ஷ்மணஸ்ய மகாத்மனா பரதாய அப்பிரமேயாய. பரதன் நினைச்சுக்கிறான், யார் பெருமையை யார்கிட்ட சொல்ற நிலைமையா எடுத்து பத்தியா, என் தம்பி எப்படி ராமனுக்கு கைங்கரியம் பண்ணான்னு இவன் வந்து சொல்லியிருக்கணும்னால் என் பாடு என் நேரம் சரியில்லைங்கிற மூலியம். அதை போல இது நம்முடைய நாடி சரியில்லை போல் இருக்கு, இல்லைன்னா இவர் சொல்லி ஏத்துக்கிறோமேனால் அர்த்தம். அப்படி பரதனிடத்துல லக்ஷ்மண பிரபாவத்தை சொல்ற அளவுக்கு ராமன் அந்த தம்பியை கூட சேர்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவர் கொடுத்த உரிமை தானே இது எல்லாமே. நீ என் தம்பின்னு சொல்லவே தானே இந்த தைரியத்தோட இவன் கூட படுத்துன்னு பேசிட்டு இருக்கான். இப்போ இப்படி ஏக குலம் ஆனவையும் அடுத்த அர்த்தம் சொல்றார். தூது மொழிந்து நடந்து வந்தவர்களுடைய சமயக்கு சகுண போஜனமும். தூது மொழிந்தது யாரு? ராமன் ஹனுமான தூது மொழிந்தார். தூது நடந்தது யாரு? பாண்டவ தூதனா கண்ணன் நடந்தார். இவ 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்கிறார். எங்க சாப்பிட்டா? தூது மொழிந்த ராமன் சமயக்கு போஜனம் சபரி கையால நன்னா வாங்கி சாப்பிட்டாரா? தூது நடந்த கண்ணன் விதுரர் கையால வந்த அன்னைக்கு வாங்கி சாப்பிட்டாரா? 2 பேரும் யாருன்னு பாருங்கிறார். அங்க சாப்பிட்டது சபரி கையாலே, இங்க சாப்பிட்டது விதுரர் கையாலே. 2 பேரும் நீங்க சொல்ற பிராமணன் இல்லையே. அப்படின்னாலே தூது மொழிந்தவனு சரி, தூது நடந்தவனு சரி, உட்கார்ந்து சாப்பிட்றதே ஞானத்தில் அதிகையாய் ஞானாதிகையாய் பக்தியாலே சிறந்த விதுரனிடத்துல தானே வாங்கிட்டு இருக்கா. அடுத்தது, ஒரு பிறவியிலே இருபிரியானார் இருவருக்கும் 2 பேருக்கும் அக்ரபூஜை கொடுத்தமையும். ஒரு பிறவியிலே 2 பிறவியானார். கண்ணன் பிறந்து க்ஷத்ரியனா, ஆனா புகுந்தோடனே வைசியனாயிட்டார். இங்க பிறந்தது மதுரா, புகுந்தது கோகுலம் இல்லையோ. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரு ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தார். அப்ப ஒரு பிறவியிலே 2 பிறவியானார். ஒருத்தர் கண்ணன், இன்னொருத்தர் ஒரு பிறவியா இருக்கணும், 2 பிறவியா இருக்கணும்னால் பார்கவ குமாரரா திருமழிசை ஆழ்வார் அவதரித்தார். ஆனா அவரை பெரம்ப அறுத்து நாற்காலி பெண்ணு விக்கிற ஒருத்தன் தான் திருவாளன் பங்கைய செல்விங்கிறவா வளர்த்தா. அப்ப பிறக்கரிச்சே பிராமணனா இருந்திருக்கார். ஆனா வளர்த்தது பெரம்பருத்து ஜீவிக்கிறவன். அவரு ஒரு பிறவியிலே 2 பிறவியானார். கண்ணனு இப்படி திருமழிசை ஆழ்வார் அப்படியோ இல்லையோ. இவா 2 பேருக்கு யார் அக்ர பூஜை கொடுத்தா? கண்ணனுக்கு தர்மபுத்திரன் அக்ர பூஜை கொடுத்தார். அதே போல திருமழிசை ஆழ்வாருக்கு பெரும்புலியூர் அடிகள்ங்கிறவர் அக்ர பூஜை கொடுத்திருக்கார். இவா 2 பேருக்குமே அவ 2 பேரும் பெரிய பிராமணாள். தர்மபுத்திரன் பெரிய க்ஷத்ரியன், இவர் பிராமணர். ஆனா அது இல்லாதவர்களுக்கு இவ அக்ர பூஜை கொடுத்தாலும் இல்லையோ. அதுல இருந்து பெருமை பார்த்துங்கோ. அடுத்தது சொல்றார், 5வரில் 4வரில் 3வரில் முற்பட்டவர் சந்தேகியாமல் சகஜரோட புரோடாசமாக செய்த புத்திரகிருத்தியன். 5 பேர்ல முதல் யாரா இருக்கும்? பாண்டவர்கள் 5 பேர். 5னாலே 5 அப்படித்தானே. இப்போ 5 பேர்ல முதல் தர்மபுத்திரன். விதுரன் பரமவிஷ்டார். அப்ப ஆகாசவாணி சொல்றது, தர்மபுத்திரா, விதுரன் வந்து பிராமண க்ஷத்ரியன் இல்லே நினைச்சுன்னு விட்டுடாதே, நீயே அந்த ரொம்ப வசதியானவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணுங்கிறது. கேள்வியே கேட்கல, தர்மபுத்திரன் தான் விதுரனுக்கு சம்ஸ்காரம் பண்றார்.
பண்ணலாமான்னு கேட்டா அந்த நாள்ல கொதிச்சு போயிருக்கும் எல்லாமே. ஆனா பண்ணிட்டார். அப்ப ஐவரில் முற்பட்டவனான தர்மபுத்திரன் சந்தேகப்படாமல் நேர விதுரனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டார். 4 முற்பட்டவர். 4 பேர்னாலே ராம லட்சுமண பரத சத்ருகன், அதுல மூத்தவன் ராமன். அவர் யாருக்கு கைங்கரியம் பண்ணார்? ஜட்டாயுங்கிற பறவைக்கு சம்ஸ்காரம் பண்ணாரோ இல்லையா? திருப்புட்குழிங்கிற ஊர் சொல்றமே, அங்குதான் ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ண, பறவைக்கே பண்ணிட்டாரு சாமி. கத்திரியனான ராமன் ஒரு பறவைக்கு சம்ஸ்காரம் பண்ணி மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமானு நான் சொல்றேன் மோட்சத்துக்கு போன ஆரம்பிச்சிட்டார். இப்ப அதை விட நம்ம 3வது பார்க்க போறது முக்கியம். 5 பேர்ல முதல் தர்மபுத்திரன், 4 பேர்ல முதல் ராமன், 3 பேர் யாரு? 3 பேர்னால் ராமானுஜருடைய ஆச்சாரியர்களான பெரிய நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள். 3 பேருக்கு நம்பி நம்பி நம்பின்னு பேரோ இல்லையோ? அந்த 3 பேர்ல மூத்தவர் தான் பெரிய நம்பி. அவர் என்ன செய்தார்? அவர் ஆளவந்தாருடைய சீடர். மாரணேர் நம்பி அப்படின்னு அவருக்கு கூட படிச்ச ஒருத்தர் இருந்தார். அவர் பிராமணர் இல்லை. ஆனா அவருடைய குடும்பத்தவர்கள்லாம் கூட யாரும் சீவைஷ்ணவாளா இல்லை. அவருக்கு உயிர் பிரிய போறது. அப்ப பெரிய நம்பிகள் கையை பிடிச்சுன்னு கெஞ்சறார். அவர் தேவருக்கு புரோடாசமான இத்தை நாய்க்கிடாதே கொள்ள வேண்டும். ஒரு நல்ல அன்னத்தை தெய்வத்துக்கு போகணும்னு வச்சிருக்கிறச்சே அதை ஒரு நாய் சாப்பிட்டு போயிடுன்னா எப்படி இருக்கும்? தொடக்கூடாது இல்லையா? அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா நீர் என்ன பண்ணுவீர்னு தெரியல. நீரோ பிராமணோத்தவர், நான் அப்படி பிறக்கலைன்னா கவலைப்படாதே, நீர் போயிட்டு வரும் அப்படின்னு சொன்னார். உயிர் பிரிஞ்சு போச்சு. சரீரம் கிடக்கிறது. யார் எடுத்து பீம சடங்கு செய்யறது? தானே பெரிய நம்பிகள் எடுத்தார். அத்தனை சடங்கையும் செய்து முடித்தார். காவேரியில தீர்த்தமாடினார். திரும்பத்தன் திருமாலைக்கு போயிட்டார். ஊர் கொந்தளித்து போய் ராமானுஜர் இடத்துல வந்தார். இது என்ன வர்ண தர்மத்தை இப்படி போய் உடைச்சிட்டாரே, ஒரு பிராமணோத்தமர் போய் அப்ராமணோத்தருக்கு சடங்கு செய்யலாமா? இதனால என்னென்ன ஆபத்து, என்ன தெய்வ குத்தமெல்லாம் வருமோ, சாஸ்திர அதிலங்கனம் ஆயிடுமோன்னு எல்லாரும் சொல்லியிருக்கா. ராமானுஜர் நேர போறார். போய் பெரிய நம்பிகிட்ட கேட்கிறார், எதனால் சுவாமி இந்த மாதிரி பண்ணினீர்? நீர் கேட்பீர் நான் எதிர்பார்க்கல. மற்ற எல்லாரும் இருந்தாலும் நீர் அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராச மாமுனிவர். அத்தனை பேரும் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்றார். நீர் தான் மொத்த பேருக்கும் ஒரே ஞானி, ஒரே ஆச்சாரியன்கிறார். நீர் என்ன பாகுபாடு பார்க்கிறீர்? யாரா இருந்தாருன்னா உங்க ஆழ்வார் இப்படியா பாடியிருக்காருப்போ, குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிடிந்தான்னு பாடலையார். தேட்டரும் திரள் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமாற மார்பன வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமே வரைந்தெட தயவெய்து மெய்யடியார்கள். அவர்கள் தான் எனக்கு சுவாமின்னு குலசேகராழ்வார் பாடலையா. கண்சோர வெங்குருதி வந்திழிய வெந்தடல் போல் கூந்தளாலே செல்வ கண்சேர எம்பெருமான் தாழ்கொழுவார் காண்மின் என் தலைமையிலாரே. என்று யாரா இருந்தாலும் திருச்சேர சாரநாத பெருமான் திருவடியை பற்றினால் அவன் எனக்கு சுவாமின்னு திருவங்கியாழ்வார் பாடலையா. எத்தனை பாட்டுல 100 பாட்டில் எந்த சாதியா இருந்தாலும் அவன் பக்தனா இருந்தா சுவாமி சுவாமி சுவாமின்னு பாடலையா. ஆழ்வார் பாட்டத்தனையும் பொய்யா? அப்படி பொய்யா இருந்தா நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், ஆழ்வார் பாடினது உண்மையா இருக்கும்னா நான் பண்ணது சரியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல ராமானுஜர் மிக்க ஆனந்தத்தோட நீர் செய்தது சரியே சரியே அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போனாருன்னு சரித்திரம். அப்படின்னா 3 முற்பட்டவர் புரோடாசமாக செய்த புத்திர கிருத்தியம். இவ ஒத்தொத்தனுப்ப. அப்ப ராமன் ஜட்டாயுக்கு பண்றார், தர்மபுத்திரன் விதுரனுக்கு பண்றார். பெரிய நம்பி கேட்கிறார், இந்த மாரணேர் நம்பி என்ன ஜட்டாயை விட தாழ்ந்தவரா? நான் ராமனோட வசந்தவனா? இல்லையே, நான் ராமனை விட தாழ்ந்தவன், இவர் ஜட்டாயோட உயர்ந்தவர். பறவையாவர், ஒரு மனிதர், சரணாகதர், பிரபன்னர், ஆச்சாரிய பிரதிபத்தி இருக்கிறவர். அதனால இது பார்க்க கூடாது. ஆழ்வார்கள் பாடியபடிக்கு திருமருமார்பன் என்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநிறத்துயிர்கள் எல்லாம் வெறுவர கொன்னு சுட்டி தீட்டிய வினையரேலும் அருவனை பயன துய்யார் அரங்கமான அருளாதே. அவன் எந்த தாழ்குலத்தில் பிறந்திருந்தாலும் பரமபக்தனாக இருப்பன் என்னால் உயர்குலமே. அப்ப பக்தியால் பிறந்தவன் உயர்குலம் என்னும் அது அச்சவன் தாழ்ந்தவன் என்னும் பார்க்க வேணுமே தவிர பிறப்பா படிப்பா பணமா என்று நோக்குவது தவறு. அது பெரிய பாகவத உபச்சாரம் ஆகிறது அப்படிங்கிறத ராமன் சொல்லியிருக்கார், தர்மபுத்திரன் சொல்லியிருக்கார், பெரிய நம்பிகள் சொல்லியிருக்கார். இதெல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் ராமானுஜர் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும். அந்தனர் மட்டும் மோட்சம் போவான்னு வச்சுக்க கூடாது. யாராக இருப்பினும் மோட்சத்துக்கு தகுதி படைத்தவனே.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।